அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா iPhone 13 க்ரீன் கலர் வேரியண்ட் 256 GB வேரியண்ட் தான் இது வந்து உங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு சிலர் உங்களில் வந்து க்ரீன் கலர் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையோடு இருப்பீங்க. அதனால் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு வாங்கியிருக்கார், இதை அவர்கிட்டேருந்து கேட்டு உங்களுக்காக வாங்கி போட்டிருக்கோம். இது வந்து சார்ஜர் தனியாக தான் வாங்கியிருக்கோம் இதுக்கு, அதனால தான் பாக்ஸ் இது மெல்லிஸாக இருக்குது. இதில் சார்ஜர் கிடையாது. இது 256 GB வேரியண்ட்டு க்ரீன் கலர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக உங்களுக்காக நாங்கள் ஆக்சுவலாக இது வந்து கடையிலேயே நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் வந்து அந்த ரேப்பர்லாம் எடுத்தாச்சு. இது அங்கே இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் 256 GB. இது வந்து ஒரு சிலரில் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் இது வந்து டார்க்காக இருக்கா இல்லை லைட்டாக இருக்கா எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்காக க்ரீன் கலர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அன்பாக்சிங் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் C to லைட்னிங் கேபிள் தான் இதில் இருக்குது. இது ஒரு கேபிள் இருக்குது. அடுத்தது ஒரு யூசர் மேனுவல் டைப் C to லைட்னிங் கேபிள், ஒரு யூசர் மேனுவல், அவ்வளோதான் இதில் இருக்குது. நமக்கு சார்ஜர் வேணும்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்க வேண்டியது தான். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து 2000 rupees வந்துடுச்சு. வாங்க இதை வந்து பிரிப்போம். க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ஒரு சில டார்க் க்ரீனாக இருக்குமா இல்லை லைட்டாக இருக்குமான்னு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா, இது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணுங்கள். அதுக்காக போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சிம் தான் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் சிம் ஒன்று தான் இருக்கும். இதில் ரெண்டாவது சிம் வேணும்னா சிம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணிவிட்டு இதுக்குண்டான ஸ்க்ரீன் கார்டு, பேக் கேஸ், சிம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு யூசர் ரிவ்யூ கொடுக்குறேன். இது ஃப்ரெண்டோட ஃபோன் தான், அதனால் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா ஷோரூம் கொரோமாவில் வாங்கினோம். இது வந்து GST பில் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக நாம் அங்கே வாங்கியிருக்கோம். ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் வாங்கினோம்னா இது இந்த GST கிளைம் பண்ணுறதுல ஒரு சில தடங்கல்கள்லாம் இருக்கும். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவான்மியூர் RTO ஆஃபீஸ் பக்கத்தில் கெஜெட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது, MI ஷோரூம். இந்த கெஜெட்ரானிக்ஸ் ஷாப்பில் தான் வந்து நம்ம இந்த iPhone 13க்கு பேக் கவர், ஸ்க்ரீன் கார்டு இதெல்லாம் போட போகிறோம். இந்த கடையோட ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு தான். இவர் நிறைய கெஜெட்ஸ்லாம் இங்கே நல்லா வச்சிட்ருப்பார். ஐஃபோனுமே இங்கே இருக்குது. இருந்தாலுமே வந்து நாங்கள் ஒரு சில காரணங்களுக்காக நாங்கள் குரோமாவில் வாங்க வேண்டியதாகிடுச்சு. அதனால் சரி ஃப்ரெண்டோட கடையில் நம்ம ஸ்க்ரீன் கார்டு போட்டுருவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கோம். வாங்க இந்த ஷாப்பில் iPhone 13க்கு ஸ்க்ரீன் கார்டு, பேக் கவர் இதெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இது போட்ட பிறகு இதுவுமே வந்து 3000 வந்துடுச்சு. ஸ்க்ரீன் கார்டு, பேக் கவர் ரெண்டுமே வந்துச்சு. இந்த ஃபோனோட ரேட் உங்களுக்கு சொல்லலை இல்லையா, இந்த ஃபோனோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 83,000. 256 GB வேரியண்ட் க்ரீன் கலர் 83,000 இது. இப்போ இதுக்கு வந்து நம்ம சிம் போடலாம். இது சிம் போடணும்னா நாங்கள் வந்து ஜியோ சிம் இது, அதனால் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷோரூம் திருவான்மியூரில் இருக்குது. அந்த ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் போயிட்டு ஒரு சிம்மை சிம்மாக ஆக்க போகிறோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வெளியிலேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். இதை சிம் மாற்றிட்டு ரிவ்யூவை வந்து அடுத்த காணொளியில் உங்களுக்காக கொடுக்குறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.